Hi friends, welcome to Flames to Fashion. Today day 67, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காட்டன் saree தான். இந்த காட்டன் saree ஃபுல்லாகவுமே செக்குடு டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது உள்ள துலிப் ஃப்ளவர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காப்பர் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க. மினிமைஸ் பார்டர் தான் இருக்கும். இது அப்பர் பார்டர். லோயர் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து சம் டிசைன்ஸ் வந்து பிரிண்டில் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா காட்டன் மிக்ஸ்டு உங்களுக்கு வந்திருக்கும். saree ஃபுல்லாகவுமே அதே மாடலில் தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே அதே பிரிண்டட் ஷேப்பில் தான் இருக்கும். செக்குடு வித் துலிப் ஃப்ளவர் டிசைனில் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்டு லோயர் பார்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சாரியோட பல்லுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா? பட் இது வந்து ஃபுல் காட்டன் கிடையாது, காட்டன் மிக்சடில் தான் நான் எடுத்தேன். நான் இந்த கலரும் அதுக்கான காப்பர் கலரும் மிக்சடில் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த saree நான் செலக்ட் பண்ணேன். இந்த சாரியில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாரியிலேயே வந்து எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த டிசைன் வந்து என்னை ரொம்ப ஏமாத்திருச்சு. அதாவது அவங்க டிசைன் கொடுத்துருந்தது எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நெக்கு வந்து ரொம்ப வைடாக கொடுத்துட்டாங்க. வைடானாக்கா ரொம்ப அகலமாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து என் சைஸுக்கு வந்து நான் எப்பயுமே அதை கரெக்டாக தைச்சிருவேன். பட் இதை நான் என் சைஸுக்கு தைக்க போகும்போது அந்த அளவே வந்து சுத்தமாக மாறிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே கழுத்து கீழே இறக்கவும் முடியல, இதுக்கு மேலே கழுத்தை அகலப்படுத்தவும் முடியல. பட் இருந்தாலும் தைச்சிருவோமேன்னு சொல்லிட்டு தைச்சதில் வந்து திரும்பவும் இங்கே இடம் வந்து கேப்பில் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு காப்பர் கலர் லேஸ் கொடுத்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், டிசைன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லீஃப் டிசைன் தான் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் அந்த எம்ப்ராய்டரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த எம்ப்ராய்டரிலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து எடுத்த அந்த மெஷர்மெண்ட் வந்து அளவு வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. தப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, என்னை விட கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். பட் என்னால் என் அளவுக்கு அதை தைக்க முடியல அதை. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தைச்சிட்டேன். ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாகலாம் போகல, நார்மலாக தான் வந்துச்சு. கைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையிலையுமே அந்த எம்ப்ராய்டரி அவங்க டிசைன் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பார்டருக்கு மட்டும் ஒரு காப்பர் லேஸ் வச்சு தைச்சிருக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ணல கைக்கு. இங்கேயும் அதே தான் பாருங்கள், அந்த பார்டருக்கு மட்டும் காப்பர் லேஸ் வச்சு லைட்டாக கொடுத்துட்டேன் நான். வழக்கம் போல் ட்ரையாங்கிள் டைனட் எப்பவுமே வந்து இந்த ட்ரையாங்கிள் டைனட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து கரெக்டாக அந்த பார்டர் லைனில் வைப்பேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பார்டரை விட்டு கொஞ்சம் மேலே தள்ளி வச்சேன். அதுவுமே வந்து டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் வந்துருந்துச்சு. ப்ளஸ் எல்லாத்தையுமே நான் காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காப்பர் தான் கலந்து அதிகமாக இருந்தனால காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் ப்ளவுஸ் டிசைனில் மீந்த கிளாத்தில் வந்து ஒரு பேண்டு ஒன்று தைச்சிருந்தேன். ஓகே, இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதை நான் தைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ப்ளவுஸ் டிசைன் இதே மாதிரி சாரீஸ் நீங்கள் எடுத்திருந்தாலும் அந்த ப்ளவுஸை வந்து உங்கள் அளவுக்கு தைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் ப்ளவுஸஸ் டிசைன்ஸ் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.